ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாழ்ப்பாணம் பாருங்க எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் இல்லையா? அதுக்கு நீ வந்திருக்கீங்க? யாழ்ப்பாணம். ஓகே. ரமணி பாட்டி இந்த காலகட்டத்துல வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் யாழ்ப்பாணம் வரும்போது. உள்ளம் காண என்னாயுள் போதாது என் நண்பை நான் சொல்ல உன் காலம் போதாது. பாய் பாய் பாய். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்? யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து பிரபலமான பாடகர்கள், அறிவிப்பாளர்கள் எல்லாமே வந்து வராங்க. எதுக்காக வராங்க? யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் வந்து நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. முக்கியமாக ஒரு கெஸ்ட் வராங்கண்ணே. யார் வராங்க? எத்தனையோ நாங்கள் சிங்கர்களை பார்த்துருக்கலாம். ஆனால் அர்ச்சனா அக்கா வராங்க. அவங்கள வந்து டிவியில் தான் நாங்கள் எல்லாம் வந்து சீத்தமிழ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அறிவிப்பாளர் அர்ச்சனா அக்கா வந்து எல்லாமே வந்து டிவிலாம் பார்த்துருப்போம். ஒருக்கா கூட யாழ்ப்பாணத்துக்கு வரே இல்லை. வேறு பாடகர்கள் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. ஆனால் முதல் முறையாக வந்து அர்ச்சனா அக்கா இங்கே வராங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள. அப்போ அவங்கள வந்து முதலாக பார்க்கறதுக்காக தான் முக்கியமாக வந்தது. அடுத்தது முக்கியமாக இன்னொரு விஷயம் அம்சம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியரில் வந்து இப்போ சீசன் டைட்டில் வின் பண்ணினா எங்கள்கிட்ட திவினேஷ், அதோட வந்து பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீ, மற்றது பேண்ட் சதீஷ் பேண்ட். அதாவது அந்த சீத்தமிழை வந்து அந்த இசை எல்லாமே வந்து பாடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு பேண்ட். அந்த சதீஷ் பேண்ட் வந்து இங்கே வராங்க. அவங்க எல்லாருமே வந்து இன்றைய நாளில் எங்கே பலாலி விமான நிலையத்துக்கு வந்து வராங்க. அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காகத்தான் நாங்கள் எல்லாமே வந்து இங்கே நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஃப்ரீ இல்லைண்ணே. ஃப்ரீ இல்லை. டிக்கெட் வந்து ஃப்ரீ விதமாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது விஐபி டிக்கெட் வந்து 5000 ரூபா, அதுக்கு பிறகு 3000, 2000 என்று சொல்லி இந்த இப்போ இதுக்கு முதல் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் ஃப்ரீயாக வந்து பார்த்தோம். ஏன்னா காசு கொடுத்தும் பார்த்தவங்க, பின்னுக்கிட்டு மக்கள் எல்லாம் வந்து போய் ஃப்ரீயாகவும் பார்த்தவங்க. ஆனால் இந்த இசை நிகழ்ச்சி வந்து அப்படி இல்லை. ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுக்கலாம். என்ன ஃப்ரீயாக விடுறதுக்கு என்ன சொன்னால் இவ்வளோ பெரிய பிரபலங்கள் விரைகளில் வந்து அது ஃப்ரீன்றதை ஃப்ரீயாக விட்டுருந்தா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கஷ்டப்படுற மக்களும் ஏதோ காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க இல்லாத மக்களும் வந்து ஒரு ஓரமாக தூரமாக வச்சு என்ன பார்த்துட்டு போயிருப்பாங்க. லாஸ்ட் டிக்கெட் 2000 டிக்கெட் கூட கொடுத்து பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த மியூசிக் குரூப் அங்கேருந்தே வரவடியா தரமான மியூசிக். அப்போ நாங்கள் 2000 டிக்கெட் வாங்கி எடுக்கிறோம். மதுபிளாக் எடுத்து தரா டிக்கெட் நாங்கள் போகிறோம், பார்க்குறோம். நீங்களும் மறக்காம. ஓகே. அப்போ அவங்கெல்லாம் இன்றைய நாளில் பல நேரத்துக்கு வராங்க. இப்போ வந்து சரியாக 11:30 கிட்ட இன்னொரு காமணித்தத்தில் வந்துடுவாங்க. வந்த உடனே அவங்களுடைய எல்லாம் வந்து கதைக்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து தரேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். என்ன மட்டும் இல்லை, பக்கத்தில் நிற்கிற ஜெஃப்னா ரஜித் அண்ணாவுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்க. நன்றி. அடுத்ததான் முக்கியமான சொல்ல, நாங்கள் இதில் 2-3 பேருடைய பேர் தான் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட சிங்கர். இப்போ எங்களுக்கு முக்கியமான ஆக்கிற 2-3 பேர் தான் எங்களுக்கு வந்து தெரியும். அப்போ மிச்சம் அதுக்கு பிறகு வந்து இந்த ஜூனியரில் வந்து படித்தவங்க எல்லாருமே வந்து வராங்க. எல்லாருமே நிறைய பேர் வந்து வராங்க. திவினேஷ் வர்றத கண்டிப்பாக அந்த பழைய பாடல்கள் எல்லாம் வந்து படிக்கிறதெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். எல்லாருடைய ஃபேவரட் வந்து திவினேஷ் தான். வந்து அவருடைய பழைய பாடம் முழுக்க பழைய பாடல்கள் அந்த அளவுக்கு இருக்கும். இன்றைக்கு என்னென்ன விஷயமெல்லாம் நடக்குது, அவங்க என்னென்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் தரோம். வேணா ஓகே, தொடர்ந்து பாருங்க. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விமானம் வந்து தரையிறங்கிட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்தவர்களை பாடகர்களை வரவேற்கிறதுக்காண்டி இதில் கொஞ்சம் பாருங்க, பூங்கொத்துகள் எல்லாம் கொண்டு வந்து கையில் கொண்டு வந்து வச்சுக்கணும். பாருங்க, எல்லாம் வந்து இப்போ ரெடியாக இருக்கணும். கையில் பாருங்கள், பூங்கொத்துகளோடு நிற்கணும். ரைட்டு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு
சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நியூஸ் என்னென்னு சொன்னால் ஹரி இன்ஜினியரிங் மற்றும் ஹரி ஆர்ட்ஸ் நிறுவனங்கள் பெருமையோடு இணைஞ்சு வழங்குகின்ற இசைச்சங்கமம் ப்ரோக்ராம் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் எங்களுடைய சீத்தமிழ் புகழ் கலைஞர்கள் சின்ன கலைஞர்கள் கடைசியாக பாடின நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவைன்ற ப்ரோக்ராமை வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி எங்களோட யாழ்ப்பாணம் திருவள்ளூர் கலாச்சார மையம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி எங்களோட பொது நூலகத்துக்கு பக்கத்தில் உள்ள பெரிய மண்டபத்தில் அதாவது திறந்த வழி இடங்கள் நடக்க போகுது அந்த ப்ரோக்ராமுக்கு இன்றைக்கு எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்கணும் அந்த ஆர்டிஸ்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்களோட தம்பிமார் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும் ஸோ சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களை ரிசீவ் பண்ணுறது சேர்ந்து வந்ததுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து 22ஆம் தேதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 6 மணிக்கு வெகு விமர்சனம் நடக்க இருக்குது ஸோ மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய ஆக்கள் உங்களுக்கு ஏழுமான ஆக்கள் எல்லாம் அந்த கட்டாயம் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்க்கணும் நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்றது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு எங்களோட மிக பிஸியான லைஃபுகளில் ஒரு சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஓய்வு தேவைப்படும் ஸோ அதுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பெருமையோடு வழங்குகிறோம் என்ன கலைஞர்கள் வரையினம் எங்களோட யூடியூபர்ஸ் எங்களோட யூடியூப்ல எல்லாம் யார் யார் வரையினம் என்னென்ன வரையினம் உங்களை தொடர்ச்சியாக வீடியோவில் போடுவினோம் சிறு கலைஞர்கள் 8 பேரும் மற்ற ஆர்டிஸ்ட் சீத்தமிழ் புகழ் தொகுப்பாளினி அர்ஜுனா அம்பாரா ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நீங்கள் எங்களை பார்க்கலாம் அவன் என்னென்ன கலைஞர் வரையினம்ன்றது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ பண்ணினோம் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் ஓகே நன்றி ஓகே பாருங்க இப்போ பயணிகள் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட சொற்ப வேடையில் வந்துடுவாங்க ஆக்கள்லாம் வந்து வைக்கணும் எல்லா போட்டியும் பாருங்க நிறைய பேர் வந்து வரவேற்கிறதுக்காண்டி நிற்கிறாங்க எல்லாரும் வந்துருங்க பாருங்க எங்களுடைய யூனியருடைய டைட்டில் வின்னர் வந்து எல்லாரும் வந்துருங்க பாருங்க வரவேற்கிறதுக்கான நிகழ்ச்சிகள் நடக்குது நீங்களும் பின்னே வந்தாலும் வரல நாங்கள் எல்லாம் வரையில லைன்ல இப்ப ஹாய் அப்படியே விடுங்க அப்படி எவ்வளோ ஆக்கடா வந்து வரையணும் வேன் குழுவில் இந்த எல்லாரும் வரையணும் ஃபர்ஸ்ட் டைமே வந்து யாழ்ப்பாணம் மாறிங்க எப்படி இல்லையா அதுக்கு நீ வந்துருக்கீங்க ஓகே ரமணிப்பாட்டி இந்த காலகட்டத்தில் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் யாழ்ப்பாணம் வருவது நிறைய தமிழ் சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வித்தியாசமான ரொம்ப ஹாப்பியான ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுது ப்ளீஸ் மீது உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒன்றாக இசையை கொண்டாடலாம் என்ன சந்தோஷமே சரிங்க பாப்பா உங்களை சந்திச்சதுல மிக மகிழ்ச்சி தேங்க்யூ மூக்கு இருக்காதா தேங்க்யூ முதல் முறையாக பார்க்கலாம் அக்காவோட நான் முதல் முறையாக யாழ்ப்பாணம் போவான பசங்க கூட இருந்தால் தெரியும் போலாமாங்க லகேஜ் இல்லையா யாரும் எடுத்து வாங்கி வந்து வச்சா நல்லா இருக்கும் யாரும் அழகா இருக்கிறா திவினேஷ் ஹாய் ஹலோ
ஓப்பனா வைப்பர் மாதிரி போடுவாங்க. திவினேஷ் ஓபன் பண்ணு. ஸ்ரீ வந்துருக்காங்க அவங்க ஸ்ரீமதி. ஸ்ரீமதி சாரி மறந்துட்டேன். ஸ்ரீமதி ஓபன் பண்ணுங்க. அவங்க கேட்கல நான் வரேன். நீங்க கொஞ்சம் நேரம் விட்டீங்க நான் போய் ஓகே 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 புஷ் புஷ் புஷ். எல்லாரும் முதல்ல வந்தீங்கன்னா I'll go with the kids. I'll be more comfortable. Thank you. அவங்களுக்கு திறக்க தெரியல. ஈஸியாக திறக்கிறது அவங்களுக்கு திறக்க தெரியல. திவினேஷ் பார்த்து சேஃபா. எல்லாம் வரைக்கும் வைக்கணும். ஸ்ரீமதி ஹாய் 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 ஹாய். திவினேஷ் ஒரு பாட்டு படிங்க. ஒரு பாட்டு படிங்க. ஒரு பாட்டு ஒரு பாட்டு படிங்க. நல்லா ஓபன் பண்ணுங்க. விண்டோ நல்லா ஓபன் பண்ணுங்க. அட கொஞ்சம் வெளியில படிங்க. திவினேஷ் ஒரு 2 லைன் படிச்சிட்டு போங்க. ஒரு பாட்டு படிங்க. ஒரு பாட்டு படிங்க. திவினேஷ் டக்கன் படி இப்போ ஒரு பாட்டு. 2 வரி படி. 2 வரி படிங்க. 2 வரி படிங்க. மயக்கமா படிங்க படிங்க நீ படிங்க. சூப்பர் 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 சூப்பர். நீங்க படிங்க. நீங்க படிங்க. நீங்க படிங்க. ஸ்ரீமதி ஸ்ரீமதி படிங்க. சூப்பர் 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 சூப்பர். ஹாய் படிங்க. வாடன்னு படிங்க. உள்ளம் காண என்னாயுள் போதாது என் நண்பை நான் சொல்ல உன் காலம் போதாது என் காதல் என என்ன முன்னென்று காணாது ஆனாலும் என் முத்தம் சொல்லாமல் போகாது கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்தம் நீதானே நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் தானே உன் வேட்டை பின்னாலே சூப்பரா படிக்கலாம். சூப்பரா சூப்பர் 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 சூப்பரா படிச்சீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாய் 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 எல்லாருக்கும் பாய். அர்ச்சனா காங்க. ஓகே இப்போ வானத்தில் எல்லாரும் வந்து போய் நம்ம பாருங்க. அழகாக வந்து பாடெல்லாம் வந்து படிச்சிருந்தாங்க. எல்லாம் வந்து பார்த்துருவீங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கு வேற லெவலில் இருந்தது. இல்லைங்க அப்படியா? எல்லாமே என்னட்டே பட்டி குளப்படி காடின்னு போய் விளையாடுத்தாரு. பாய் பாய் பாய். அழகா நல்ல வளம் வந்து வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து பாட்டு படிக்க நாங்கள் வந்து அதை பார்க்க பக்கத்தில் ரெண்டே அதை கேட்க வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலேயே நல்ல சுவாரஸ்யமாக இருந்தது. அவங்க ஒருத்தர் வந்து பாட்டு படிக்க நல்லா க்யூட்டாக வந்து படிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து கேட்க நல்லா இருக்குது. இவ்வளோ வந்து டிவியில் வந்து பார்த்துட்டு நேரடியாக வந்து பார்க்க அவ்வளோ என்ன சொல்கிறது நல்ல க்யூட். இந்த வயதில் வந்து இப்படி பாடலாம் வந்து படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லோரையும் வந்து பார்த்து உண்மையிலே ஒரு சந்தோஷம். ஓகே, காணொளி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.